இன்றைக்கி நம்ம முள்ளங்கி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 காஞ்ச மிளகாய் போட்டால் போதும். நான் எடுக்கிற முள்ளங்கி புட்டுக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு கரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலையோ, சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு, முள்ளங்கி புட்டுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்புக்கும் அரைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்து போடணும். முள்ளங்கி அவ்வளோவா உப்பு தாங்காது. வெங்காயம் வதக்கி விட்டு செவந்ததுக்கப்புறமா முள்ளங்கி நான் கேரட் சீவரத்தில் சீவி வச்சுருக்கேன். அதை போட்டு கலந்து விட்டுடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சீவும் போது ரொம்பவும் பொடி கண்ணில் சீவிடாதீங்க. அப்படி செய்யும்போது முள்ளங்கி புட்டு ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு திட்டமான சைஸில் சீவினீங்கன்னா தான் பலன்னு வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துட்டு எல்லா பக்கம் கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். முள்ளங்கிலேயும் ஈரப்பதம் இருக்கும், கடலைப்பருப்புலேயும் ஈரப்பதம் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி திறந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்போட பச்சை வாசனையும் போயிட்டு முள்ளங்கியும் நல்லா வெந்திருக்கும். கலர் கூட பார்த்திங்கன்னா ஓரளவு செவந்திருக்கும். இருந்தாலும் நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கலந்து எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா பலன்னு முள்ளங்கி புட்டு ரெடி ஆகிடும். பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தூவி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூடான வத்த குழம்பு இல்லை காரக்குழம்பு சாதத்தோடு பரிமாறி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சஞ்சய் நானும் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.